துரிய நிலையை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேதாத்திரிய சிந்தனையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கற்பனை வலை. கவலை என்றதை கற்பனை வலை என்றோம். அகத்தாய்வு பயிற்சியிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி முறையாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்ததை மீண்டும் மீண்டும் சிந்திக்க நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கவலை என்றால் என்ன? அது ஏன் வருது? கவலை இல்லாமல் இருக்க முடியுமா என்று நமக்கு தோணும். ஆனா சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய மகான்கள். எந்தவித கவலை இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். இன்னும் சொல்ல போனா மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகள் கவலைப்படுறதே இல்லையாம். காலையில எழுந்திருக்கும் போதே அதுங்களுக்கு நமக்கு இன்னைக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, தன்னோட உயிருக்கு முழு பாதுகாப்பு இருக்கா அப்படி கூட அதுங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற ஒரு தன்மையில எல்லா ஐந்தறிவு ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுங்களுக்கு தாகம் எடுத்தா கூட தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியாது. இந்த இடத்துலதான் தண்ணி இருக்கு, இன்னும் கொஞ்சம் போனா தண்ணி கிடைக்கும் அப்படின்லாம் கூட அதுங்களுக்கு தெரியாது. ஏதோ போற போக்குல அங்க எங்கேயாவது தண்ணி கிடைச்சா அப்படியே குடிச்சிட்டு போகிற மாதிரிதான் அதுங்களுக்கு. அப்ப எத்தனை மைல் அலையணும் அப்படின்னு கூட தெரியாது. அந்த மைலுக்கெல்லாம் நம்ம போகணுமான்றோட கவலையும் அதுங்களுக்கு கிடையாது. இப்போ உணவுக்காக ரொம்ப கூடுதலா ஓடி போய் அதை வேட்டையாடி இன்னொரு ஜீவராசிய அப்படிதான் அதுங்க சாப்பிடுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற அந்த மிருகங்களுக்கு கவலை என்பதே இல்லை. ஆனா அதுக்கு கவலைப்படுறதாவும் இல்லை. மனிதன் மட்டும்தான் எல்லா வகையிலையும் தயாராகிறான். வீடு வேணுனாலும் ஏதாவது ஒண்ணு வகையில வாங்கிறான். காரு, பங்களா, நகை, நட்டு எல்லாமே எல்லா பாதுகாப்போட பலப்படுத்தியும் கொள்கிறான். ஆனா மனிதன் மட்டும்தான் எல்லா விஷயத்திலையும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதிகமா துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். கவலைப்படக்கூடிய மிருகங்கள் எதுவுமே இல்லை. கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அப்ப கவலை இல்லாத மனிதர்கள் யாருன்னா மகான்கள் தான். அவங்கதான் கவலை ஓய்ந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா முக்தி தானாம். இப்ப ஞானமடைதல் தான் முக்தி. ஞானமடைந்தவர்கள் கவலையே இல்லாம இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற கவலைகளை கற்பனையானவைகள் தான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு கவலையா இருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு கவலை வந்ததுன்னா இது உடனே போயிடும். அப்ப இந்த இந்த நிமிஷம் இந்த நாளுக்கு ஒரு கவலை அடுத்த இந்த வாரம் வரைக்கும் நம்ம அந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்த வாரம் அந்த கவலை வந்தா இந்த கவலை போயிடும். அதனாலதான் இந்த கவலைய மறுபடியும் மறுபடியும் வலை போல பின்னிக்கிட்டு போறதை விட அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு நாம யோசிக்கணுமா. அப்படி யோசிச்சு தீர்மானம் செஞ்சு உணர்ச்சி வயப்படாம அந்த கடமைக்காக செய்யணும்ன்றார். அப்போ எதிர்பார்ப்புகள் இல்லாம செய்யணும். அப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா
ஏமாற்றம் தான் வருது. இந்த ஏமாற்றம் தான் வந்ததுனால நமக்கு கவலை வரும். அப்படின்னு நாம விளங்கிக்கிட்டு வாழ்வதற்கு நமக்கு ஒரு அகத்தவமும், அகத்தாய்வு பயிற்சியும் நமக்கு ஒரு பேருதவியா இருக்கிற மாதிரி, இந்த கவலைகள இதுவரைக்கும் எனக்கு என்னென்ன கவலை நாம வச்சிருக்கோம் என்று ஒரு பட்டியல் நம்மள போட சொல்லி ஒரு திட்டத்தையே சுவாமிஜி அருட்தந்தை அவர்கள் குடுத்திருக்காங்க. அடக்கப்பட்ட சினம்தான் கவலையாக மாறுது அப்படின்றாங்க சுவாமிஜி. ஒரு கோபத்தை அடக்கிட்டீங்கன்னா, அது கவலையாக மாறும். கோபம் என்பது 2 இடத்திலயும் துன்பத்தை தரும். யார் மீது கோபம் இருக்கோ அவருக்கும் துன்பம். யார்கிட்ட எல்லாம் கோபம் இருக்கோ அவருக்கும் துன்பம். சுவாமிஜி சொல்லுவாங்க, "சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி, இனம் என்னும் ஏமப் புனையை சுடும்." அப்ப தனக்கும் துன்பம், மத்தவங்களுக்கும் துன்பம். அப்ப இந்த 2 இடத்திலயும் துன்பம் வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி. அடுத்தவர்கிட்ட கோபம் காட்டாம வச்சுக்கிறவன அதுவே பெரிய தீங்கு தான். அதனால கோபத்தை அடக்கவும் கூடாது. சில இடத்தில் கோபத்த நம்மளால வெளிக்காட்டவே முடியாது. ஒரு வேலை பார்க்குற இடத்துல முதலாளி அவருக்கு கீழ இருக்கிறவர கடுமையா திட்டிர்றாரு. அவரால எதிர்த்து பேசவே முடியாது. என்ன அவர் பேசுறாருன்னா, அவர் மேலதிகாரி. அவர் நமக்கு கீழ இருக்கு. நம்ம அவருக்கு கீழ இருக்கோம். அவர் பேசினா திருப்பி பேசிட்டா நமக்கு அந்த வேலையே இல்லாம போயிடும். அப்படி கோவத்த அடக்கி, அடக்கி வச்சுக்கும்போது தான் ஒரு கட்டத்துல அந்த கோபமே வெடிச்சிடுமாம். அப்போ அந்த ஒரு கோபமே ஒரு கவலையாக மாறி, தன்னையே இல்லாமல் போயிடுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, "எனக்கு வாழவே பிடிக்கல." அதுக்கு காரணமே இந்த அடக்கப்பட்ட சினம் தான். இப்ப சினிமா நடிகர்கள இல்ல வெளியில யாரோ பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்களுக்கு மரணம் வந்துடுச்சு அப்படின்னு நியூஸ்ல பார்ப்போம். அப்ப இந்த ஏன் வந்தது? எதுக்கு வந்ததுன்னா, அவங்க இந்த கஷ்டத்தினால இல்ல. ஏதோ ஒரு நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்து, அந்த கோபத்தையே அடக்கிட்டு, "நீ நமக்கு வாழவே வேணாம்." அப்படின்றது தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து கவலையா மாறி சூசைட் பண்ணிர்றது. இன்னொன்னு நாம ஒண்ணு எதிர்பார்ப்போம். ஆனா நடக்கிறது வேற மாரி நடக்குது. அதான் வந்து கவல. நாம ஒரு விஷயத்த இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அப்படி எல்லாம் எதையோ கற்பனை பண்ணுவோம். அப்படி நெனப்பு வேற விதமா இருக்கும். ஆனா நடக்கிறது இன்னொரு விதமா இருக்கும். எதிர்பார்ப்பது வேற மாரி நடக்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் பஸ்ல போறது நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பஸ் வந்து ஒரு ஸ்டாப்பிங்ல வந்து இறங்குது, நிக்குது. அந்த இடத்துல எல்லாருமே வந்து பஸ்ல பரபரப்பா எல்லாருமே ஏறிடுறாங்க. ஏறுனதுமே ஒருத்தருக்கு மட்டும் சீட்டே கிடைக்கல. ஒரே இடத்துல மட்டும் தான் காலியா இருக்கு ஒரு சீட்டு மட்டும். அப்ப இவரு குண்டா இருப்பாரு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போய், "ஐயா எனக்கு வந்து உங்க பக்கத்துல நான் உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு இவரு போய் தன்மையா கேட்கிறாரு, அந்த பெரியவர்கிட்ட. அவரு என்ன சொல்லிடுறாரு, "இல்ல, இல்ல எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வருவாரு. அவருக்காக தான் இந்த இடத்த புடிச்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த உட்கார போனவரும் நின்னுடுவாரு. வேற எந்த பக்கமாவது சீட் இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தாரு. அங்க போய் உட்காந்துடுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சீட்ல யாருமே வரல. அப்ப அவர் எதிர்பார்த்தது யாராவது குண்டாக இருந்தா இந்த இடத்துல நமக்கு வசதியா உட்கார முடியாது. நம்மளால பயணம் செய்ய முடியாது அப்படின்னு நெனச்சாரு. கடைசியில ஒரு சின்ன பையன் வந்து, "ஐயா நான் வந்து உங்க பக்கத்துல உட்காரலாமா?" அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு, "உனக்கு தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கு இடம். உனக்கு தான் புடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே உட்காருன்னாரு." அவன் ரொம்ப மெலிஞ்சிருந்தான். உடனே அந்த சிறுவன் என்ன பண்ணான், இன்னொருவர வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டான். அந்த இடத்துல உட்கார்ந்தவரோ, ஏற்கனவே உட்கார்ந்தவரோட 3 மடங்கு குண்டா இருக்காரு. அந்த சிறுவன் இந்த பெரியவருக்கு இடம் பிடிப்பதற்காக தான் அந்த பஸ்லயே ஏறுனான். இவர் எதிர்பார்த்தது மெலிந்தவரா இருப்பாரு, உட்காருவாரு, நமக்கு வசதியா இருக்கும்னு நெனச்சாரு. ஆனா இப்போ நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். நடந்தது இன்னொரு விதமாக இருக்கு. அது அவருக்கு அந்த காரணம்னா கவலை.
இந்த கவலை வந்தாதான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய கவலை நம்முடைய உயிர் காந்தத்தை சக்திய பல மடங்கு வெளியேற்றிடும். நம்முடைய எனர்ஜி லெவலையும் வெளியேற்றிடும். அப்போதான் பாதிப்பு கோபம் படும்போது என்னவெல்லாம் பாதிப்பு வருதோ, அதை விட கவலைப்படும்போது அதிகமான பாதிப்பு வருமாம். பயங்கரமா செலவாகும். இப்ப அந்த காலத்துலலாம் வயலுக்கு நீர் விடுறாங்கன்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு குவளை மாரி வரும். அந்த குவளை தான் கவளைன்ற பேர்ல சொல்றாங்க. அதுல தண்ணி புடிச்சு அந்த வயலுக்கு ஊத்தும்போது, எவ்ளோ தண்ணி வாருதோ அவ்ளோ தண்ணியும் அது இறைச்சிருமாம். அதுபோல நாம கவலைப்படும்போது நம்முடைய சக்திய உடம்புல இருந்து அப்படியே வெளியேற்றிடும். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த இந்த கவலை இந்த கவலை என்கிறது நமக்கு ஏன் வருது? அதற்கு பெரும்பாலான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பயம்தான். ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? இப்படி நடக்குமா? அப்படின்னு நெனச்சு நெனச்சு நம்ம பயப்படுறோம். பயம்தான் முதல்ல கவலைக்கு ஒரு காரணம். இந்த பயத்த நாம என்ன செய்யணும்னா, அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, இந்த விஷயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே! ஏன்னா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நமக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. நாம தான் நம்மளால தான் எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. நமக்கும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு இறை சக்தி ஒண்ணு இருக்கு. இறைவனினுடைய அனுமதி இல்லாம நமக்கு எதுவுமே நடக்காது. இறை அனுமதி இருந்தால்தான் எல்லா நிகழ்ச்சியும் நமக்கு நடக்கும். ஒரு அம்மா இடுப்புல தூக்கிட்டு வருது ஒரு குழந்தைய. ஒரு திருவிழாக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி. அந்த அம்மா அந்த குழந்தைய யாரு எதிர்க்க வரவங்க கிட்ட பேசும்போது, அந்த குழந்தை இடுப்புல இருந்து இறங்கி விளையாட போகுது. அவங்க என்னதான் எதிர்க்க வந்தவங்க கிட்ட சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தா கூட, அவங்களுடைய கண்ணு அந்த குழந்தை மேலேயே கவனிச்சுக்கிட்டு இருக்குமாம். அதுபோல இறைவன் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பான். நாம நினைப்போம், கடவுளுக்கு கண்ணே இல்லையா? எப்பன்னா கஷ்டம் வரும்போது அப்படின்னு நினைப்போம். சுத்த வெளிதான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குது. அந்த சக்தி தான் உள்ளும் புறமாய் உள்ளதெல்லாம் தானாக்கும். வெள்ளம் உண்டு உண்டாம் அதனை தெய்வம் என்போர் வேதியரே. நமக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் சக்தியை தான் தெய்வம்னு சொல்றாங்க. மனிதர்களுக்குள்ள வாழ்க்கையில அப்பப்போ சிக்கல் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ 6வது அறிவின் மூலமாக இந்த தியானத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் சிக்கலை பெரிசாக்கி கொள்ளாம சிக்கலே இல்லாம வாழக்கூடிய திறனும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆசான் அருட்தந்தை துரியாதீத தவத்தை நமக்கு கொடுத்தார். சுவாமிஜி சொல்வாராம், வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்ததுதான். அந்த சிக்கலில் அறியாமையானால் அறியாமையில மூழ்கி போயிடாதீங்க. அறிவு என்ற துடுப்பை பற்றி கொண்டு மிதக்க பழகுங்க அப்படின்னு சொல்றார் சுவாமிஜா. நமக்கு 6வது அறிவு இருந்தும் நாம் அதை நிறை அறிவாக மாற்றணும். அப்படின்னா நம்ம தவம் செஞ்சு அதன் பிறகு இந்த கவலை ஒழித்தல் தினந்தோறும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் என்னென்ன அப்படின்னு நாம அனலைஸ் பண்ணுவோம். தாங்க முடியாத துன்பம்ன்றது எதுவுமே கிடையாது. திறக்கப்படாத பூட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவார் சுவாமிஜி. அதே மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நாம தாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அதனால இந்த கற்பனை வலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை இனிமையாக மகிழ்ச்சியாக நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் இந்த திறனை நாம மேம்படுத்தி கொள்ளணும். அப்ப அந்த ஆசைகளை முறைப்படுத்தி கொண்டாலே சினம் வர வாய்ப்பே இல்லை. சினம் வரல அப்படின்னா கவலை வர வாய்ப்பு இல்லை. இந்த சினமும் கவலையும் ஒரு கொடிய நோய். செல்லரித்த புத்தகம் போல ஆகிடும். அப்போ உடலிருந்து ஜீவகாந்தம் வாரி இறைச்சி விடும். நமக்கு எல்லாமே தெரியும். உடலுக்கும் மனதுக்கும் வலிமை இருக்காது.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியவைகளை நாம ஏற்றுக்கொண்டும், மாற்றிக்கொள்ளக்கூடியவைகளை நாம மாற்றிக்கொண்டும், இனிமையாக வாழ நம்ம மனவளக்கலையில யோக பயிற்சிய நமக்கெல்லாம் சுவாமிஜி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அப்போ எது நடந்ததோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமில்லாத நிலை தான் வந்து கவலைன்னு சொல்றோம். கீதை சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும். அப்படி எல்லாமே நம்ம பாசிட்டிவான எண்ணங்களோடு கொண்டு போகணும். இப்ப இந்த எண்ணங்களோடு நாம வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தேன்னா, உடலாலும், மனதாலும் அமைதியாகவும், நிறைவாகவும் வாழ முடியும். அப்ப கவலை ஒன்று வருவதற்கு நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற கவலைகள முதல்ல தீர்த்து ஒழிக்கணும். சாமிஜி சொல்லியிருக்கார்ல, ஒரு வாழ்க்கையே கவலைதான். சிக்கலிலே இந்த உயிர் சிக்கிக்கிட்டு இருக்குன்னு. இப்ப நம்ம சுவாமிஜி சொல்ற மாரி என்னென்ன கவலைகள் இருக்கோ, அத எல்லாம் பட்டியல் போடுங்க. எந்த கவலை வேணுமா? இது தேவையா? அப்படின்றத நாம ஆராய்ச்சி பண்ணி, ஒரு தவம் செஞ்சு, அந்த கவலைகளை ஒவ்வொன்னாக ஒழித்து கட்டுங்க. சினத்த தவிர்க்கலாம்ன்னாங்க. ஆனா, கவலைய மட்டும் ஒழித்து கட்டுங்க. ஒழிச்சிடுங்கன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு உடலில் புகுந்தால், உடலில் உள்ள அத்தனை சக்தியும் நமக்குள்ள வெளில வந்துருன்றாங்க. அதுக்கு நம்ம சுவாமிஜியோட வாழ்க்கையில ஒரு ஒரு நிகழ்ச்சிய நாம எடுத்துக்கலாம். சுவாமிஜி வார்த்தைகளையோ, தத்துவங்களோ நமக்கு கொடுத்து, அவரோட வாழ்க்கை அனுபவங்கள தான் நம்மளுடைய மனவளக்கலையில தொகுத்து குடுத்திருக்காரு. மகரிஷி அவர்கள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்தாராம் ஒரு காலத்துல. அவரோட மாச வருமானமே 1,50,000 கிட்ட. அவரு தொழில் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருந்தான். அப்போ ஒரு தடவ உலக யுத்தம் வந்ததுனால, அவரு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தொழில் அப்படியே நின்னு போயிடுச்சு. என்ன செய்வதுன்னே தெரியல அவருக்கு. எல்லாமே போயிடுச்சு. கையில கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அந்த பணத்த விட இன்னும் அதிகமான கடன் அவருக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே அந்த தொழிலையும் நிறுத்திட்டாரு. எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டாரு. ஒப்படைச்சுட்டு எங்க வந்து நிக்கிறது அப்படின்னா, ரோட்ல வந்து தன் மனைவியுடன் நிற்கிறாராம். அவருக்கு தெரியுமா, இந்த நிகழ்ச்சி எல்லாம் இறையாற்றல் தான். இறை தான் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் அதுல ஒரு கருவி என்ற கோணத்துல அவரு வாழ்ந்தவர். அப்போ அங்க கிராமத்துக்காரங்கலாம் அவருடைய நல்ல ஒரு பண்புள்ளவரு, நல்ல குணம் உள்ளவரு, அவருடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு குடிசை போட்டு குடுத்தாங்களாம். அந்த குடிசையில கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அது கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு பெரிய புயல் மழை வந்ததுனால, அது அப்படியே ஒண்ணுமே இல்லாம கீழ விழுந்து சரிஞ்சு போயிடுச்சாம். இப்ப அந்த நேரத்துல கூட சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சட்டை பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர், பென்சில் எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தாராம் ஒரு பேப்பர்ல. இயற்கை எனும் பேராற்றல் காரனுக்கு எல்லாமே எழுத்தாளும் காய்கள் பிய்த்தெறிவான் இடம் மாற்றி வைப்பான் பிழையென்று சொல்லுவான் யாவரும் உளர் பேர் உலகின் என்று ஒரு கவிதை எழுதாராம். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ போயிடுச்சே, இது போயிடுச்சே, யார்கிட்டயும் பேச மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எல்லாத்தையும் விட்டு போய் நம்ம உலகமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்பட வச்சு, நாம கஷ்டப்படுறது இல்லாம மத்தவங்களையும் கஷ்டப்பட வச்சு, அந்த அளவுக்கு நம்ம ஆயிடுவோம். ஆனா அவர் ஒரு ஞானி. அப்பவும் அந்த கவிதை எழுதுறாரு. அவர் துன்பத்த கண்டு அப்ப கூட துவண்டு போல. வருத்தம் அடையல. கவலையும் படல. அப்ப சிக்கல மேலும் சிக்கலாக்கி விடாத நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அதை மனம்தான் செய்தாகணும். ஒரு சிக்கலை விரைவாக தீர்த்துவிட வேண்டுமென உணர்ச்சி வயப்பட்டு நம்ம செயலாற்றினா, அது என்ன ஆகும்னா, அதுக்கு மேல ஒரு சிக்கல் வரதான் செய்யும்.
இதுதானே இயற்கை நீதி. நம்மளுடைய மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். நிறைவாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்றேன். அப்பா, மகன். அந்த அப்பா வந்து பெரிய பிசினஸ்மேன். அவர் வந்து ஒரு தரம் ஒரு உலக மேப்ப எடுத்து, எந்த தேதியில எந்த ஊருக்கு போகலாம். அது வெளியூருக்கு போய் தான் அவர் பிசினஸ் பண்றவரு. அப்ப அத பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இந்த ஊருக்கு போய் அதுக்கு அடுத்த ஊரு, அந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு அந்த மேப்ல மார்க் பண்ணி வச்சிருந்தாராம். எப்படிலாம் போகணும் அப்படின்னு. அப்போ அவருடைய மகன் வந்து வெளியில வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். அவருக்கு அந்த மேப்லாம் பார்த்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு கொஞ்சம் கண் அசந்து தூங்கியிருக்காரு. உடனே அந்த மகன் என்ன பண்ணிருக்கான், அந்த உலக மேப்ப எடுத்து கிழிச்சுட்டான். த தன்னா கன்னாபின்னான்னு கிழிச்சுட்டான். அவரு கொஞ்ச நேரத்துல எழுந்து அந்த மேப்ப திருப்பி பார்க்கலான்னு வந்து பார்த்தா, மேப்ல கிழிச்சு போட்டிருந்தது. உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, ரொம்ப கவலைப்பட்டுட்டாராம். "ஏன் இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு புள்ளைய பார்த்து கேட்டிருக்காரு. அந்த பையன் இவரு என்ன பண்ணாரு, அத வாங்கி போய், சரி நம்ம கிழிச்சுட்டானே பையன்ட்டு, அத எடுத்து ஒட்டுறதுக்காக எடுத்து ஒட்டுறதுக்கு பார்த்தா, ஒட்டவே முடியல. உடனே அவரோட மகன் வந்து, "என்கிட்ட குடுப்பா, நான் சேர்த்து தர்றேன்" அப்படின்னான். கொஞ்ச நேரத்திலேயே பழையபடி அந்த ஒரு மேப்ப ஒட்டிட்டாங்க. அப்பாவுக்கு உடனே ஆச்சரியமா, "எப்படி சேர்த்த? கொஞ்ச நேரத்திலேயே?" அப்படின்னு கேட்டாராம். "அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. இந்த உலக மேப்புக்கு படத்துக்கு பின்னாடி திரும்பி பாரு. திருப்பி பாரு. அதுல ஒரு மனிதனுடைய படம் இருக்குது. மனிதனுடைய உருவத்த எடுத்து கை இருக்கிற இடத்துல கை வச்சேன். கால் இருக்கிற இடத்துல கால் வச்சேன். தலை இருக்கிற இடத்துல தலையும் வச்சேன். ஒன்று சேர்த்துட்டேன். அப்போ உலக படம் வந்துடுச்சுப்பா" அப்படின்னாங்க. இது போல தான் தனி மனிதனுடைய வாழ்க்கை சிக்கலிருந்து ஒரு மனிதனை விடுவித்து விட்டால், இந்த உலகமே சிக்கல் இல்லாத ஒரு அமைதியான உலகம் மாறும். அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாம வேதாத்திரிய சிந்தனைகளையும், அருத்தந்தையுடைய எண்ணங்களையும் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. கற்பனை விலை. நம்ம பெரும்பாலான நேரத்துல இந்த கற்பனை விலையில நம்மளா ஒரு எண்ணத்தை போட்டுட்டு அதுலயே ஒரு சிக்கிட்டு இருப்போம். அப்ப சினம் வரும்போது அந்த சினத்தினால அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம துன்பப்பட்டு தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய உதாரணங்களுமா நல்ல ஒரு கதை கடைசியாக நிறைவு செய்யும் போதும் நிறைய நல்ல ஒரு கதை அந்த பின்னாடி இருக்கிறது. ஆமா, நம்ம அறியாமையில நிறைய நேரம் நம்மளாகவே ஒரு கற்பனையை செஞ்சுட்டு அது வருத்தப்பட்டுட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு உதாரணம். நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு சிறப்பானதொரு கற்பனை வலை என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளித்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய ஒரு அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.